வேலை கூட வேலைக்கு தகுந்த கூலி கொடு. நீங்க தானே சொன்னீங்க 16 நாள் வேலை வாங்கிட்டு கூலி கொடுக்காம இருக்கீங்க. என்ன சொல்றீங்க? அம்மா 16 நாள் உங்களுக்கு ரோஜா பூ வச்சிருக்கேன், அது கூலியே கொடுக்கலையே. நான் வைக்க சொல்லியே. நான் வச்சுட்டேனே, என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, என் கூலியை கொடுத்துருங்க. சரி, என்ன கொடுக்கணும்? எனக்கு கூலியா நீங்க தான் வேணும். பாண்டி பாண்டி, வெளியில எங்கேயும் தேடி காணமே. புள்ள ஏதாவது வேலையா இருக்கானா? பாண்டி பாண்டி. வாங்க. வணக்கம் சின்னம்மா. வணக்கம்மா. என்ன விஷயம் சொல்லுங்க. என் மகன் ராஜபாண்டிய பார்க்கணும். வெளியில எல்லாம் தேடி பார்த்தேன், காணோம். நான் தான் ஜமீன் விஷயமா வெளியே அனுப்பிச்சிருக்கேன். அப்படியா? அவனுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, என்ன ஏதுன்னு தெரியல, அதான். கொடுங்க. நல்ல விஷயம்தான். வர புதன்கிழமை உங்க மகனை கான்வகேஷன் வாங்க வர சொல்லி லெட்டர் வந்திருக்கு. அப்படின்னா பட்டமளிப்பு விழா. அதுக்கு அடுத்த நாள் என் புள்ள கோர்ட்டுக்கு போய் கேஸ் எல்லாம் வாதாடல. வாதாடலாம். அப்புறம் என்ன, புதன்கிழமையே கோர்ட்டுக்கு போய் எங்க மாமா வாதாடி, ஏய் சாயங்காலமே உங்க மாமா அத அத்தகாரி உன் வீட்டுக்காரரு ரிலீஸ் ஆயிடுவாரு. அதுக்கு மறுநாளே எனக்கும் உன் பையனுக்கும் கல்யாணம். என்ன சொல்ற? அன்னைக்கு சாயங்காலமே சாந்தி முகூர்த்தம், வெள்ளிக்கிழமை காலையில ஒரு புள்ள. ஏய் என்னடி சொல்ற? இல்ல இல்ல, 10வது மாசத்துல ஒரு புள்ளன்னு சொன்னேன். சின்னம்மா, ஊருக்கே தெரியாம படிக்க வச்ச ஆளாக்கு நீங்க புள்ளைய 21 நாள்ல மயக்கி பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டான். அவனும் வயசு பையன், தோள் மேல கைய போட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டான். நல்ல வேளை நான் கவனிச்சேன், இல்லன்னா இந்நேரம் மாலையும் தாலியுமா வந்து நின்னு இருப்பா. ஐயோ, அதெல்லாம் சொல்லாம செய்ய மாட்டேன். உன்கிட்ட சொல்லிட்டு சின்னம்மா தலைமையில தான் என் கல்யாணம் நடக்கும். என்ன சின்னம்மா, நான் சொல்றது சரிதானே? சின்னம்மா, உங்க பூ இத நான் வச்சுக்கலாமா? திரும்ப. ஒரு நிமிஷம். இந்தாங்கம்மா. என்னம்மா இது? இனிமே இது பொண்ணு தாய் கல்யாணத்துக்கு உபயோகமா இருக்கட்டும். சின்னம்மா, நீங்க நல்லா இருக்கணும். வரேன் சின்னம்மா. அண்ணே, அண்ணே, நீ எதுக்குடா இங்க வந்த? அண்ணே, வீட்டுக்கு போன் பண்ண, நீங்க கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிறதா சொன்னாங்க. ஒரு முக்கியமான விஷயம். ஏய், இன்னைக்கு பத்திரிகைக்காரங்க எல்லாம் வர சொல்லிருக்கேன். அவங்க வந்துருவாங்க. வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள போடா. போடா, போ. ஐயா, உங்களை பார்க்க பத்திரிகைக்காரங்க வந்திருக்காங்க. வர சொல்லு. வாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் மந்திரிய அவன் தம்பி குமரேசன் இங்கதான் சந்திக்கிறான். நம்ம வரும்போது உள்ள ஓடுனானே அவனத்தான் இருக்கும். என்ன இங்க நின்னுக்கிட்டு? வா வாங்க. வந்துட்டோம். வாங்க. வணக்கம். உட்காருங்க. நீங்க எந்த பத்திரிகையில இருந்து வரீங்க? நான் காலை கதிரில இருந்து வரேன். காலை கதிரில இருந்து ஒரு பெரியவர்ல அடிக்கடி வருவாரு. அவர் வரல? அவர் செத்து போயிட்டார் சார். ஓஹோ. நீ எந்த பத்திரிகைமா? வந்து பாயி. பாயா? இல்லங்க, லே பாயின்னு ஒரு பத்திரிக்கை, அது சுருக்கமா பாயின்னு சொல்றாங்க. சார், முதலமைச்சருக்கு நீங்க தான் ரொம்ப நெருக்கமான மந்திரின்னு சொல்றாங்க. அப்படியா பேசிக்கிறாங்க? அடுத்த முதலமைச்சரே நீங்க தானே போஸ்டரே ஓட்டிருக்காங்க. அடுத்த முதலமைச்சர்னே சொல்லிட்டாங்களா?
டேய் முதல்ல எல்லாருக்கும் டிஃபன் எடுத்துட்டு வாடா போடா. நீங்க ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா சார்? அவங்க ஆங்கில பத்திரிகையினால கொஞ்சம் டிஃபரெண்டா கேக்குறாங்க. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, தியாகிகள் போராட்டத்துல கலந்துகிட்டு நீங்க என்னைக்கு ஜெயில் போயிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. தட்ஸ் இட் மேடம். தியாகம் பண்ண வந்தா அரசியலுக்கு வரணும், அனுபவம் உள்ள வந்தா மந்திரி ஆகணுங்கிறதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்துல எவன் வேணாலும் கொலை பண்ணலாம், எப்படி வேணாலும் சட்டத்தை திருத்தி எழுதலாம். திருத்தி எழுதுவீங்க. அண்ணா தம்பி உன்னை பிடிக்கிட்ட வந்திருக்காங்க. தப்பிச்சு போயிடு. போயிடு, நிக்காத, போ. போயிடு, தப்பிச்சு போயிடு. யுவர் ஆனர், நீங்கள் போட்டோவில் பார்த்துக் கொண்டிருக்கும் குமரேசன் என்னும் நபர் இந்த சட்ட அமைச்சரின் தம்பி. நீங்கள் போட்டோவில் பார்த்துக் கொண்டிருக்கும் குமரேசன் என்ற நபரை என் தந்தை கொலை செய்தார் என்று அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கியிருக்கிறது இந்த கோர்ட். ஆனால் என் தந்தை ஈஸ்வர பாண்டியன் குமரேசனை கொலை செய்யவில்லை. அவன் உல்லாசமாக உயிரோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதற்கான ஆதாரங்கள் தான் உங்கள் கையில் இருக்கும் போட்டோ. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இறந்து போனவர் எப்படி உயிரோடு வர முடியும்? அதற்கு அந்த போட்டோ தான் ஆதாரம் என்றால் அதை எப்படி நம்ப முடியும்? என்னுடைய போட்டோவில் உள்ள தலைப்பகுதியை வெட்டி எடுத்துவிட்டு உங்கள் போட்டோவில் உள்ள தலைப்பகுதியில் அதை ஒட்டினால் அது உங்களைப் போல் தான் தெரியும். அப்பேற்பட்ட கம்ப்யூட்டர் மாயாஜால வித்தையை தான் காட்டுகிறார் மிஸ்டர் ராஜபாண்டி. அவ்வாறு உருவாக்கப்பட்டதுதான் தங்கள் கையில் உள்ள புகைப்படம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மிஸ்டர் ராஜபாண்டி, குமரேசனை உயிருடன் நேரில் பார்த்த சாட்சிகள் யாராவது இருக்கிறார்களா? எஸ் யுவர் ஆனர். குமரேசனை நீங்க உயிரோட பார்த்திருக்கீங்களா? சாமி சத்தியமா குமரேசனை நான் உயிரோட பார்த்தேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். உன் பேரு பொண்ணுத்தாயி. சந்தையில பாய் பாய் என்று கூவி பாய் ஒரு பாய். அங்கே வருகின்ற வாலிபர்களை பார்த்து கண்ணடி பாய். ராஜபாண்டியே தனக்கு கணவனாக வர வேண்டும் என்று திட்டம் தீட்டினாய். யோ வக்கீல, நான் எல்லாம் சொன்னா அவ்வளவுதான். ஆமா, திட்டம் தீட்டி இருக்கிறாய். ராஜபாண்டிக்கு உதவி செய்வதற்காக இறந்து போன குமரேசன் உயிரோடு இருப்பதாக பொய் சாட்சி சொல்வதற்காக நீ இங்கு வந்திருக்கிறாய். That's all, Your Honor. மிஸ்டர் ராஜபாண்டி, வேறு யாராவது சாட்சிகள் இருக்கிறார்களா? சட்ட அமைச்சரோட தம்பி குமரேசனை நீங்க உயிரோட பாத்திருக்கீங்களா? ஆமா பாத்திருக்கேன். ஏன் வீட்டுக்குள்ள அத்துமீறி வந்து கலாட்டா பண்ணிருக்கான். நீயும் ராஜபாண்டியனை ஒருதலையாக காதலித்தாய். ஆனால் அந்த காதல் கைகூடவில்லை. தன் காதலை எப்படி வளைத்து கைக்குள் போட்டுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இறந்து போன குமரேசன் உயிரோடு இருப்பதாக பொய் சாட்சி சொல்ல வந்திருக்கிறாய். நோ, குமரேசனை போனாவே நேரில் பார்த்திருக்கிறார். சைலன்ஸ். மை லார்ட், ராஜபாண்டியனால் கொண்டு வரப்பட்ட சாட்சியங்கள் அத்தனை பேரும் அவரால் ஜோடிக்கப்பட்டவை என்பது தெள்ள தெளிவாகிறது. பிறந்தவர்கள் இறக்க முடியும், இறந்தவர்கள் பிழைக்க முடியுமா? முடியாது. செத்தவன் செத்தவன் தான். மிஸ்டர் ராஜபாண்டி தொடுத்த இந்த வழக்கில் சாட்சியங்கள் சரிவர நிரூபிக்கப்படாததால் சட்ட அமைச்சர் மீது தொடுக்கப்பட்ட இந்த வழக்கை இந்த கோர்ட் தள்ளுபடி செய்கிறது.